ரெடி 1 2 3 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அபியம்மா வீட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். எதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னா இது அவகேடோ ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். தனுஜாக்கா பார்க்க வந்திருக்கோம். அவகேடோ ஜூஸ் சேர்ந்து குடிக்கிறோம். எஸ், ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. செம்மையாக எப்படி சொல்ல, என் வாழ்க்கையிலே நான் வந்து இவ்வளோக்குள்ள அதிகமாக சந்தோஷப்பட்ட நாள்னு ஏன்னா உண்மையிலேயே தனுஜாக்காவை பார்க்கணும் அபியம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து ஏக்கம். இன்னைக்கு வந்து ரெண்டுமே ஒரே நாள் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. மாய் அடிச்சு போயிட்டாரு, என்ன சொல்றதுன்னு தெரியல. நாங்க எடுத்து கொடுக்குறோம். மோச்சி அவரோட அக்கா பிள்ளை, என் பிள்ளை. மோச்சி யாருன்னு பாத்தீங்கன்னா இவதான். சோ மோச்சிக்கு காது குத்துறதுக்காக வந்திருக்காரு. தாய் மாமன் சீரெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காரு. அவர் மடியில உட்காந்து மோச்சிக்கு காது குத்துறோம். மோச்சி வயசுக்கு வந்தா மாப்பிள்ளை தேடுவோம், வாங்க உங்க வீட்டுல மாப்பிள்ளை இருந்தா கொண்டு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம தனுஜா வித் செந்தூர் விக்கி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. என்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க. அப்புறம் வந்து எங்க மோச்சிக்கு வந்து சொன்ன மாதிரி விசேஷம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. மோச்சி என்கின்ற மகாலட்சுமி. ஓகே, பாய் டாடா. பாய் மக்களே. எங்களை இன்னைக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன நினைக்கிறாங்க ஹாப்பியா இருக்குன்னா எங்களை விடுங்கடா. மோச்சியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தேடாதீங்கடா. மோச்சி இந்த வயசுக்கு வரல, பொறுக்கி போயிடலாம். பை பை, லவ் யூ. 1 2 3 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சொல்லிட்டேன். நாங்கள் வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம். ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கா, அதனால கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் நிறையா தான் சாப்பிடுவோம். திஸ் இஸ் மை சிஸ்டர், பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? நீங்கள் தூங்கிட்டு சாப்பிட தான் முடியும். நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குவோம். சாப்பிட்டுட்டு தூங்குவோம். தூங்கி எழுந்திரிச்சா திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி படுத்து தூங்கிடுவோம். இதான் எங்கள் வாழ்க்கை. அப்படி சொல்ல மாட்டேன் மக்களே. என் தம்பி வந்திருக்கான். அம்மா வீட்டுக்கு 2 பேருமே வந்திருக்கோம். ஸோ அம்மா வந்து விருந்து சமைச்சிருக்காங்க. அதான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நிறைய சாப்பாடு அம்மா சமைச்சிருக்காங்க. இது எப்படி சாப்பிட போகணும்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம ஏங்குவோம். ஏன்னா தூரத்தில் இருக்கோம், இந்த மாதிரி யாரும் சமைச்சு தர மாட்டாங்க, ஏங்குவோம். ஸோ அம்மா நமக்கு இதெல்லாம் சமைச்சு தர்ற அந்த பாசத்தை நம்ம சுவைக்கும் பொழுது அது ஒரு தனி சுகமாக இருக்கும். ஸோ இது ஒரு விருந்து. இதுதான் விருந்துன்னு சொல்கிறது. அந்த விருந்தோங்க அம்மா எங்களுக்கு தராங்க. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. அந்த தம்பியோட அந்த பக்கம் என்னோட சிஸ்டர் தோழரோடலாம் உட்காந்துருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எங்கே போக போகிறோம்? இவனுங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு தப்பான கமெண்ட் போடுவோம், பார்த்து சிரிக்க போகிறோம். நீங்கள் போடுற கமெண்ட்லாம் பார்த்து நாங்கள் பாருங்க சிரிக்கிறோம். நாங்கள் ஏதாவது அழுகிறோமா பாருங்க மக்களே. நீங்கள் போடுற கமெண்ட்லாம் நான் உட்காந்து சிரிப்போம். இப்படி ஒன்று போட்டான், அப்படி ஒன்று போட்டான், இப்படி ஒன்று போட்டான், சிரிக்க தான் போகிறோம். அப்போ நீங்கள் போடுற கமெண்ட்டை பார்த்து சிரிப்போம். சிரிச்சுட்டு டயர்டானா கொஞ்சம் தூங்குவோம். அவ்வளோதான். டாட்டா. சாப்பிடுறது பாருங்க மக்களே. சோறு கம சோறு, மல்லிகைப்பூ மாதிரி சோறு. அதில் பாருங்க மீன் பொரியல், முட்டை பொரியல்லாம் கிடைக்காது. பார்த்துட்டு அழுங்க. ஓகே, நாங்கள் வந்து சன்செட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். டடா டடா டன். அபியம்மா நாங்கள் இப்போ சன்செட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். நான், என் பையன், என் பொண்ணு தனுஜா எல்லாரும் பிளாக் ஸ்டார் வந்துருக்கோம். என் தம்பி, இன்னொரு தம்பி பிளாக் ஸ்டார் வந்துருக்கோம். ஓகே, ஒரு வழியா எல்லாரும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டடா 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 டடா. ஹாய், எங்கள் பிளாக்கி தம்பி வந்துட்டாங்க. என் பொண்ணு தனுஜா வந்துட்டா. என் தங்க பிள்ளை, என் மகன் வந்துட்டான். எல்லாரும் வந்துட்டோம். நீங்களும் சீக்கிரம் வேற என்ன ஃபோட்டோ எடுத்துருவோம். அவ்வளோதான். ஆமாம், சன்செட்டுக்கு காமிச்சு கொடு. வரல, அதனால தான் காமிச்சு கொடுக்குறது. இப்போ தெரிய மாட்டேங்க. சூரியனே தெரியாது. எங்க தெரியுது சூரியன்? அங்க எங்க தெரியுது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ரொம்ப நல்லா இதில் அந்த பாட்டு செய்யலாம், நல்லா இருக்கும். என்ன பேசணும்?
சன்செட் பார்க்காதவங்கள பார்த்துக்கோங்க. ஏய் சன்செட் தெரியல, நம்ம மூஞ்சி தான் தெரியுது. இல்ல அது இனிமேல் தான் இறங்கும். அதுவும் தெரில, இனிமேல் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் வரும். வெயிட் பண்ணுங்க, சரியா? வெயிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் குட் மார்னிங். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த டிஷர்ட் நல்லா இல்லையா, அதனால நாங்கள் நைட்டி போட சொன்னால் போட மாட்டுறாரு. நோ, திஸ் இஸ் மை சிஸ்டர். நல்லா இருக்கு, நான் பார்க்கணும். வாவ், தூங்கி நைஸ், அழகா இருக்கீங்க. நோ 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 மேக்கப் போட தான் எல்லாரும் வருவாங்களாம். நானும் அப்படி கிடையாது. அவுட்ஃபிட், ஓ திஸ் இஸ் நைஸ், அழகா இருக்கு. இது நைட்டி கிடையாது, பாவாடை சட்டை. என்ன இப்படி வெக்கப்படுறாங்க? வாட், நான்லாம் மூஞ்சி கழுவாமையே வீடியோலாம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அழகாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஹாப்பியா. ஓகே, டாட்டா. குட் மார்னிங் சொல்லிடுங்க மறக்காம. ஓகே, ரெடி. இரவு 8:45. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 9:40 ஆகுது. கொஞ்சம் அப்படியா? 9:40 பரவாயில்ல. 9:40. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டான்ஸ் ஆட போகிறோம். இவ்வளோ நாங்கள் வந்து டிக்டாக்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நானே சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நாங்கள் என்ன சொல்ல, தம்பி பேச தெரியாமல் கேட்டுட்டாரு. அப்போ நாங்கள் தான் உதவி செய்ய முடியும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு சாப்பிட்டோம், நல்ல சாப்பாடு, ஆட்டு குழம்பு, அதுலேயும் ஆட்டு தலைக்கறி ஸ்பெஷல் குழம்பு சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ டான்ஸ் ஆடுறோம். அந்த சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சுக்கிறோம். ஓகே, அது கண்பட்டதால் என் நெஞ்சம் புண்பட்டதே, அதை நான் யாரிடம் சொல்லுவேன். அதனால இப்போ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, ஸ்டார்ட். ஒரு வழியாக நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். 2 நாள் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து தனுஜாக்கா கூட தான் வந்து சர்வே பண்ணேன். 2 நாள் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. யார் யாருக்கெல்லாம் தனுஜாக்காவை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்கள. எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க, பேசுவாங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய பேரை பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒருத்தரோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, தனுஜாக்காவோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ரொம்ப வந்து அதில் அடிக்ட் ஆக மாட்டேன். நிறைய பேர் கேட்பாங்க, தனுஜாவோட ஃபுல்லாக நீ ஒருத்தரை பிடிக்கணும், எல்லோரும் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அப்படி வந்து முழுசாக எதுவும் தெரிஞ்சுக்கிட மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். அதனால தான் அதுதான் நல்லது. எடுத்த பார்த்தோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடாது. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 2 நாள் முடிச்சு கிளம்பும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மாதிரி என்னால் முடியல, அவங்க விட்டு வர்றதுக்கே முடியல. ஆனால் நிறைய பேருக்கு கனவு தனுஜாக்கா ஒரு டைம் பார்த்துட மாட்டேமான்ட்டு. நான் 2 நாள் அவங்க கூட இருந்தேன். அவங்க ரொம்ப 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 ஸோ ஸ்வீட். எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஸோ ஸ்வீட். என்னால் அதை வந்து எப்படி வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அபியம்மாவுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். அபியம்மா வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்களை ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஒரு என்னை அவங்க ஒரு சொந்த பையன் மாதிரி என்னை உரிமை எடுத்து எல்லாமே எப்படி சொல்கிறது, என்னை ஒரு குறையும் இல்லாமல் இந்த 2 நாள் அவங்க வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு 2 நாள் வந்து எனக்கு பசிக்கவே இல்லை அங்கே இருந்து. ஏன்னா அவ்வளோ அன்பாக இருக்காங்க அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சாதனாக்கா அவங்க ஒரு ஸ்மைல், அவங்க நல்லா என்ன தம்பி நல்லா பேசுனாங்க சாதனாக்கா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஜில்லு மூவி இருக்குது தெரியுமா, திருநங்கை வாழ்க்கை நகர்வை பற்றி எடுத்த ஒரு படம் ஜில்லு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஜில்லு படத்தோட டைரக்டர் திவ்யா பாரதி அக்கா 2 days என் கூட தான் இருந்தாங்க. நான், தனுஜாக்கா, அபியம்மா, திவ்யா அக்கா எல்லோரும் தான் ஃபுல்லாக கன்னியாகுமரி சுற்றணும். ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. 2 நாள் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுமே திவ்யாக்காவுமே நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, இப்படி தான் இருக்கணும்
அந்த மாதிரி இருக்கணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. அவங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரொம்ப பேச முடியல அவங்ககிட்ட. அவங்க கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் 2 days அவங்க கூட தான் நான் இருந்தேன். அது வரைக்கும் அவங்கள பற்றின ஃபுல்லாக எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. பிகாஸ் வந்து தனுஜாக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. நிறைய சுற்றவே முடியல. ஆனால் இருக்கிற அந்த கொஞ்சம் செகண்ட் வந்து நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த டைமில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க. யார் மெசேஜையும் பார்க்கல, யார் ஃபோன் கால் எடுக்கலை. பிகாஸ் வந்து நம்ம அவங்களுக்காக போயிருக்கோம். ஸோ அவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த 2 days என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் எதுக்காக இதை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பர்சன் கூட வந்து நீங்கள் வந்து பேசணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த நாள் அவங்க உங்கள் பக்கத்தில் இருப்பாங்களா தெரியாது, நீங்கள் அவங்க பக்கத்தில் இருப்பீங்களா தெரியாது, நம்ம இருப்போமான்னு நமக்கே தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்சவங்கள பார்த்து மீட் பண்ணுங்கள், பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க, பிடிச்ச வேலையை பாருங்கள், ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எனக்கு 2 நாள் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு ரொம்ப கண்ணெலாம் கலங்குது. நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் அழுதா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், கேவலமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அழமாட்டேன், சீக்கிரமாக அழமாட்டேன். அதனால் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தனுஜாக்கா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு அவங்களை ரொம்ப 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 பிடிக்கும். அதில் வந்து வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்க வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணுறது, நல்லா வேலை பார்க்கணும், ஸ்டாண்டாக அவங்க தனியாக சொந்த காலில் நிற்காங்க. அந்த மாதிரி நம்மளை நிற்கணும். ஓகே, நம்மளை நிறைய பேர் டீஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க, கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சரியா, நாளைக்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அதனால் ஜாலியாக இருங்க. பொறாமை, போட்டி நிறையா வரதான் செய்யுது உலகத்தில், அதெல்லாம் கண்டுடாதீங்க. சரியா, இருக்கிறது ஒரு லைஃப் தான். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, கடவுளுக்கு தான் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும். ஏன்னா அபியம்மா, திவ்யாக்கா, தனுஜாக்கா, சாதனாக்கா, அப்புறம் ஆச்சி, ஸோ மச் ஆஃப் பீப்புள்ஸ். ஆச்சிலாம் எனக்கு நல்லா பேசினாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பேச டைம் இல்லை, ஆனால் கொஞ்சம் நேரம் பேசினேன். ஈவினிங் டைமில் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பாசமாக பார்த்துக்கிட்டாங்க என்ன, அவங்க வீட்டு பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. உரிமையோட எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி 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 ஹாப்பி. இந்த மாதிரி மூமெண்ட் எனக்கு கிடைக்குமா தெரியல. இன்னொரு டைம் கிடைக்கும் போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க, அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா அன்பு வந்து விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து காசு கொடுத்து என்றைக்குமே வாங்கவே முடியாது ஒரு உண்மையான அன்பை. ஓகே, காசு கொடுத்து வர்ற எதுவுமே வந்து நல்ல அன்பு கிடையாது. ஓகே, மிஸ் யூ தனுஜாக்கா. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்ப்பீங்களா தெரில, எவ்வளோ நேரம் நம்ம மொக்க போடுறதுலாம் மோஸ்ட்லி யாருமே கேட்க மாட்டாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சேடாகவும் இருந்துச்சு அவங்க விட்டுட்டு போகும்போது. இனி இதுக்கப்புறம் அவங்களை எப்போ பார்ப்போமோ அப்படின்னு தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு ஆள் எனக்காக வந்து எனக்காக வரல, அதாவது என் கூட இருந்தாங்க 2 days. ஒரு தம்பி மாதிரி, கூட பிறந்த தம்பி மாதிரி நான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நான் வந்து கிளம்பும் போது அம்மா எனக்கு காசு கொடுத்தாங்க. அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் சொல்லிடுவேன். சரியா, கிளம்பும் போது எனக்கு காசு கொடுத்தாங்க. தனுஜாக்கா எனக்கு காசு கொடுத்தாங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன், ஆனால் வந்து கம்பல் பண்ணி தந்தாங்க. சரி ஓகே, பெரியவங்க தரும்போது நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதனால் அவங்க ஞாபகார்த்தமாக என்கிட்டயே அது இருக்கும். ஓகே, தெரில, நிறைய பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணலாம் பரவாயில்ல, ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, மழை வருதோ, சவுண்டு கேட்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். ஓகே, டாட்டா.